மனநல மருத்துவத்தில் பிலிப் பீனலோடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றதையும் இவர் எதனால் நவீன மனநல மருத்துவத்தின் தந்தைன்னு போற்றப்படுறாருன்றதையும் பார்க்கலாம். பிலிப் பீனல் பிரான்ஸை சேர்ந்த ஒரு மருத்துவர். இவர் 1745 ஏப்ரல் 20 அன்னைக்கு பிரான்ஸோடைய டானில் இருக்கிற ஜாங்கியரஸில் பிறந்தாங்க. இவருடைய அப்பா ஒரு மருத்துவராக இருந்தாங்க. இதனால் இவரையும் மருத்துவம் படிக்க வச்சு மருத்துவர் ஆக்கணும்னு விரும்பி வந்தாங்க. இதுக்கிடையில் பிலிப் பீனல் இவருடைய ஆரம்ப கல்வியையும் உயர்கல்வியையும் முடிச்சுட்டு பிரான்ஸில் இருக்கிற டலூஸுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டலூஸில் தியாலஜியையும் லிட்ரேச்சரையும், அதாவது இறையியலையும் இலக்கணத்தையும் 1773ஆம் ஆண்டு படித்து முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவருடைய அப்பாவுடைய விருப்பப்படி அதே யூனிவர்சிட்டி ஆஃப் டலூஸில் இவர் மருத்துவமும் படித்தாங்க. குறிப்பாக ஓராண்டிலேயே மருத்துவ பட்டத்தையும் பெற்றாங்க. அதாவது 1774ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டலூஸில் இருந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன் அப்படின்ற மருத்துவ பட்டத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறமா கூடுதல் மருத்துவ படிப்பிற்காக ஃப்ரான்ஸில் இருக்கிற மான்பீலியருக்கு இவர் போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மான்பீலியரில் ஜாயின் பண்ணி மருத்துவம் படித்தாங்க. பின்னர் 1778ஆம் ஆண்டு முழுமையாக அவருடைய மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மான்பீலியர்லேருந்து முடித்து வெளியேறினாங்க. அதுக்கப்புறமா அதே 1778ஆம் ஆண்டு இவர் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போனாங்க. அப்போ இருந்த ஓல்ட் ரெஜிம் படி, அதாவது அந்த காலத்தில் இருந்த ஆட்சி முறைப்படி பாரிஸில் மருத்துவம் படித்தவங்களால மட்டும்தான் மருத்துவ பயிற்சியில் ஈடுபட முடியும். அதாவது பாரிஸில் மருத்துவம் படிச்சிருந்தால் மட்டும்தான் பாரிஸில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடியும், பாரிஸில் ஒரு மருத்துவராக இருக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு நிபந்தனை, அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அப்போ இருந்தது. இதனால் பிலிப் பீனல்னால் பாரிஸுக்கு போனோடனே ஒரு மருத்துவராக அவருடைய பயிற்சியை தொடங்க முடியல. இதன் காரணமாக இவர் வந்து ஒரு ரைட்டராகவும் டிரான்ஸ்லேட்டராகவும் எடிட்டராகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த காலத்தில் இங்கிலீஷ்லையும் லட்டின்லையும் வெளிவரக்கூடிய நிறைய புத்தகங்களை இவர் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் வெளியிட்டு ஃப்ரெஞ்சு மக்களுக்காக அந்த ஒர்க்கெல்லாம் இவர் வந்து செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து மருத்துவத்தின் பக்கமே திரும்பினாங்க. குறிப்பாக 1784ஆம் ஆண்டு ஒரு மெடிக்கல் ஜேர்னலில் இவர் வந்து எடிட்டராகவும் பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க. இந்த காலத்தில் தான் பிலிப் பீனலோடைய நண்பர் ஒருத்தர் வந்து நர்வஸ் மெலன்கோலினால் பாதிக்கப்பட்டு மேனியா அப்படின்ற பாதிப்பை அடைஞ்சாங்க. அதாவது பித்து பிடிச்சி போயிடுச்சு இவருடைய நண்பருக்கு. அதனால் அவர் காலப்போக்கில் ரொம்ப மோசமான மனநோய்க்கு உடன்பட்டு அவர் வந்து தற்கொலையும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாத்தையுமே பிலிப் பீனல் வந்து பார்த்தாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த மனநோய் பற்றி படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இவருக்கு ஏற்பட்டது. இவரை பொறுத்த வரைக்கும் ஹிப்பாக்ரட்டிஸோடைய தத்துவங்களை இவர் பின்பற்றி வந்தாங்க. ஹிப்பாக்ரட்டிஸ் பண்டைய கிரேக்க மருத்துவர் மற்றும் தத்துவவியலாளர். அவர் வந்து மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நோயாளிகளையும் தனித்தனியாக அப்சர்வ் பண்ணி அவதானித்து அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குதோ, எந்தெந்த நோய்கள் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஹிப்பாக்ரட்டிஸோடைய தத்துவம். அந்த தத்துவத்தை தான் பிலிப் பீனலும் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதனாலேயே பிலிப் பீனலும் வந்து மனநல மருத்துவம், இந்த சைக்காட்ரி, அதில் இது போன்ற சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸை தொடங்கினாங்க. அதாவது மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்க எப்படிலாம் நடத்தப்படுறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுது, அவங்களுக்கு எதனால் மனநோய்கள் ஏற்படுது, இது பற்றிலாம் ஆராய்ந்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி பிரான்ஸில் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் 1793ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியினுடைய உச்சத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதனால் பாரிஸில் படித்தவங்க தான் பாரிஸில் மருத்துவம் பார்க்க முடியும் அப்படின்ற நிலை வந்து மாறினது. அதுக்கப்புறம் அதே 1793 ஆகஸ்ட் மாதம் அந்த பாரிஸோடைய ஒரு முக்கியமான லா கிரம்ப்ளின் அப்படின்ற ஒரு இடம், லா கிரம்ப்ளின் பஸ்டர் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த பைஸ்டர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பைஸ்டர் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் ஒரு சீஃப் ஃபிசிஷியனாக அந்த 1793 ஆகஸ்டில் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பைஸ்டர் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 4000 கைதிகள் அங்கே இருந்தாங்க. 200க்கும் மேற்பட்ட மனநோயாளிகளும் இருந்தாங்க. அது குறிப்பாக 7வது வார்டில், அந்த பைஸ்டர் ஹாஸ்பிட்டலோடைய 7th வார்டில் தான் 200க்கும் மேற்பட்ட மனநோயாளிகள் இருந்தாங்க. அந்த வார்டில் இவருக்கு பணியாற்றுறது தான் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. இப்போ இவர் அந்த வார்டுக்கு போனோடனே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் மனநோயாளிகள் வந்து ரொம்ப துன்புறுத்தப்பட்டாங்க. குறிப்பாக மனநோயானது பேய் பிடிச்சது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அது ஏதோ தீய சக்தியினுடைய ஆட்டி படைப்பின் பேரில் தான் மனிதர்கள் இப்படி மாறுறாங்க அப்படின்னு நினச்சாங்க. இதனால் அவங்க அந்த மாதிரி மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்க சின்ன சின்ன தவறு அவங்களுக்கு தெரியாமலே செஞ்சால் கூட அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. குறிப்பாக கம்பியால் அடிப்பாங்க, சவுக்கால் அடிப்பாங்க, அதுக்கப்புறமா சங்கிலியால் கட்டி போட வைப்பாங்க. அதாவது
ஒரே இடத்துல கட்டி போட்டு தான் வச்சுருப்பாங்க. சாப்பிடும்போது மட்டும், அதே மாதிரி பாத்ரூம் போகிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அனுமதி. மற்ற எல்லா நேரங்களும் அவங்க ஒரே இடத்துல கட்டி போடப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட் கோட் அப்படின்னு ஒன்று இருந்தது. அது இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. அந்த கோட்டை போட்டுக்கிட்டால் கையை காலம் அசைக்கவே முடியாது, அப்படியே இருந்தபடியே இருக்கணும். அப்பேற்பட்ட கோட்டையும் வந்து மாட்டி விட்டாங்க. அதையும் கடந்து அவங்க ஏதாவது தப்பு செய்யும்போது அவங்கள ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் முக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னும் பல பாதிப்புகள், குறிப்பாக அவங்களுடைய ரத்தத்தை வந்து வெளியேற்றி அவங்கள வந்து ரொம்ப சோர்வடைய வைப்பாங்க. இது மாதிரி கடுமையான பனிஷ்மெண்ட் எல்லாம் வழங்கினாங்க. இது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு மனம் நொந்து போய் பிலிப்பினல் வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் முதல்ல செஞ்சது என்னன்னா, இந்த சங்கிலியால் கட்டக்கூடிய விஷயங்கள் அதை வந்து அந்த ஒரு பைஸ்டர் ஹாஸ்பிட்டலில் மாற்றி அமைச்சாங்க. அனைத்து மனநோயாளிகளையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சுதந்திரமாக நடமாட விட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த நோயாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸ் அது எல்லாத்துக்கும் பதிலாக அந்த நோயாளிகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சைகள் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கணும் அப்படின்றதையும் பிலிப்பினர் வந்து முன்மொழிஞ்சாங்க. அதாவது அப்போல்லாம் இப்போ சாதாரண மனிதர்களுக்கு ஒரு ஊசி போடணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் மெல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஊசி போடுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மருந்து கொடுக்கறது, சிகிச்சை கொடுக்குறது, இது மாதிரி இருக்கும். ஆனால் மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க கத்துனாலும் கதறினாலும் மனிதாபிமானமே இல்லாமல் அவங்க ரொம்ப கொடூரமான முறையில் சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. உதாரணமாக அவங்களுடைய விரல் வந்து ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்குது, அந்த விரலில் இருக்கக்கூடிய கட்டியை அகற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான மருந்தையோ மற்ற பெயின் கில்லர் மாதிரி எதையும் கொடுக்காம அப்படியே அறுத்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ கொடூரங்கள் நடந்தது. அத்தனையுமே மாற்றி அமைச்சு மனிதாபிமான முறையில் தான் சிகிச்சைகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் மாரல் தெரப்பி அப்படின்றது நவீனமாக. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவர் தான் வந்து கொண்டு வந்தாங்க. இப்படி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சது மட்டும் இல்லாமல் டீப் கிளினிக்கல் ரிப்போர்ட்ஸையும் இவர் வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே அந்த ஒரு இடத்துல வந்து ஜீன் பேப்டிஸ்ட் கூசான் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் தான் வேலை பார்த்துருந்தாங்க 1770களில். அவர் இந்த 1790களில் கவர்னராக இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து பிலிப்பினர் வந்து அப்போது இருந்த மனநோயாளிகளினுடைய ரிப்போர்ட்ஸை கலெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதே மனநோயாளிகள் இன்றைய காலகட்டத்தில் கூட 20 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அங்கே இருந்தாங்க. ஆனால் 20 ஆண்டுகளாக கட்டி போட தான் வைக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயிலான கேஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இவர் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அது எல்லாமே கவனித்து ரிப்போர்ட்டாகவும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அத்தனை நோயாளிகளையும் ஒரே இடத்துல குவிச்சு வைக்காமல் அவங்கள வந்து வகைப்படுத்தினாங்க, கிளாஸிஃபை பண்ணாங்க. உதாரணமாக ஒரு சிலர் வந்து ரொம்ப முத்தி போயிருப்பாங்க மனநோயினால், இன்னும் சிலர் வந்து ஓரளவுக்கு தான் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இன்னும் சிலர் வந்து மன அழுத்தத்தினால் மட்டும் சில பாதிப்புகளை அடைஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தனித்தனியான இடம் இருக்கணும் அப்படின்னு அவங்கள வகை பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சையை பிலிப்பினர் வந்து வழங்க தொடங்கியிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிகிச்சை இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிகிச்சை இருக்கக்கூடாது, வெவ்வேறு விதமான சிகிச்சை முறைகள் இருக்கணும் அப்படின்றத இவர் வகுத்து கொடுத்தாங்க. அதாவது மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு மன அழுத்தத்தை போக்கக்கூடிய சிகிச்சை, மற்ற பாதிப்புகள் உள்ளவங்களுக்கு அந்த பாதிப்புகளை போக்கக்கூடிய சிகிச்சை. ஸோ அப்படி இவர் வந்து மாடர்னாக சைக்காட்ரியை மாற்றி வந்தாங்க. அதுக்கப்புறம் 1794ஆம் ஆண்டு மெமோர் ஆன் மேட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான எஸ்ஸேவை இவர் வெளியிட்டாங்க. அதில் இவர் வந்து கேர்ஃபுல்லான சைக்கலாஜிக்கல் ஸ்டடி பண்ணணும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸையும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உளவியல் ரீதியாக ரொம்ப கவனமாக மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்களை கவனிக்கணும். ஸோ அதை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஹியூமனிடேரியன் ட்ரீட்மெண்ட் அந்த முறைகள் தான் அசைலம்ஸில் இருக்கணும், மனநல காப்பகங்களில் இருக்கணும். ஸோ அதையும் அந்த எஸ்ஸேல வலியுறுத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1795ஆம் ஆண்டு அதே பாரிஸில் இருக்கக்கூடிய சால்பெட்டியர் ஹாஸ்பிட்டல், அது இன்றைய காலகட்டத்தில் பிட்டியா சால்பெட்டியர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே அந்த சால்பெட்டியர் கிடையாது, சால்பெட்ரியர். ஸோ அந்த சால்பெட்ரியர் ஹாஸ்பிட்டல் இன்றைய காலகட்டத்தில் பிட்டியா சால்பெட்ரியர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே 1795ஆம் ஆண்டு இவர் ஒரு சீஃப் ஃபிசிஷியனாகவும் டைரக்டராகவும் நியமிக்கப்பட்டாங்க.
அதுக்கப்புறம் அங்கே இவர் பணிபுரியும் போது பெண்களுக்கும் வந்து இதே மாதிரி பெண் மனநோயாளிகளுக்கும் இதே மாதிரி அன்செயின் பண்ணாங்க. அதாவது செயின் அவுத்து விட்டுட்டு அவங்கள சுதந்திரமாக நடமாட விட்டு அவங்க போக்கில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இவர் கொடுத்தாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக இன்னும் சில விஷயங்களை இவர் வந்து செஞ்சாங்க. அதாவது மனநோயாளிகளை எந்த ஆக்டிவிட்டிலையும் உட்படுத்தாமல் இருந்தால் அவங்களுடைய மனநோய் அதிகரிக்க தான் செய்யும். அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கொடுத்தா அந்த வேலைகளில் அவங்க கவனம் செலுத்துறதன் மூலமாக அவங்களுடைய மனநோய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குணமடைய ஆரம்பிக்கும் அப்படின்றத பிலிப் பீனல் வந்து கருதினாங்க. அதுக்காக அவர் வந்து மனநோயாளிகளுக்கு தோட்ட வேலை கொடுக்கறது, அதுக்கப்புறமா இந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய வேலை கொடுக்கறது, இது மாதிரி வேலை கொடுத்தாங்க. அது எல்லாத்தையுமே மனநோயாளிகள் ரொம்ப ஆர்வத்தோடவும் செஞ்சு வந்தாங்க. இதனாலேயே 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கும் மேலே, அதாவது 4 10 அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆண்டுகளுக்கும் மேலே இருந்த நோயாளிகள் எல்லாமே குணமடைஞ்சு அவங்களுடைய வீடு திரும்பினாங்க. ஸோ அது மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அதை பிலிப் பீனல் வந்து சாத்தியப்படுத்தி காட்டினாங்க. மனநோய் வந்துட்டாலே சாகிற வரைக்கும் அந்த நோயில் அந்த மனநல காப்பகத்தில் தான் இருக்கணும் அப்படின்ற நிலைமையை இவர் மாற்றி மனநோயை கூட குணப்படுத்த முடியும் அப்படின்ற அந்த ஒரு சாதனையை பிலிப் பீனல் வந்து செஞ்சு காமிச்சாங்க. அதுக்கப்புறமா 1798 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து மற்ற நோய்களையும் வகை பிரித்தாங்க. குறிப்பாக வந்து இவர் வந்து நோசாகிராஃபி ஃபைலசிஃபிக் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சு மொழியில் ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. அதோட இங்கிலீஷ் டைட்டில் வந்து ஃபிலசாபிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் அப்படின்றது. அதில் மனநோய்களை சைக்கோசிஸை இவர் வந்து வகைப்படுத்தினாங்க, எப்படி ஒவ்வொரு மனநோய்கள் இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஹாலுசினேஷன், அதாவது ஏதோ ஒரு மாய தோற்றம் ஏற்படுறது, அதுக்கப்புறமா வித்ரால், அதாவது தனியாக போய் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுறது, இது மாதிரியான அறிகுறிகளை இவர் விளக்கவும் செஞ்சாங்க. ஸோ அதெல்லாத்தையுமே அவர் வந்து அந்த ஒரு ஒர்க்கில் பண்ணியிருந்தாங்க. மேலும் இவர் ஏற்கனவே வெளியிட்டிருந்த மெமோர் ஆன் மேட்னஸ், அது வந்து மாடர்ன் சைக்காட்ரியோடைய ஃபண்டமெண்டல் டெக்ஸ்டாக இருந்தது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு ஒர்க்கை இவர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க, அந்த ஃபிலசாபிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ். அதில் மற்ற நோய்களை, மனநோய் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நோய்களையும் 5 வகையாக கிளாஸிஃபை பண்ணாங்க. ஒன்று ஃபீவர்ஸ், எந்த வகையான காய்ச்சல் வந்தாலும் அதை ஃபீவர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறது. இன்னொன்று வந்து ஃப்ளக்மேசியஸ் அப்படின்னா இந்த உடலில் வீக்கமோ அலர்ஜியோ ஏற்படுறது, அதை வந்து தனியாக பிரித்தாங்க. அதுக்கப்புறமா ஹெமரேஜியஸ், அதாவது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவுகள், குறிப்பாக காயங்கள் மூலமாகவோ அல்லது மற்ற பாதிப்புகள் மூலமாகவோ ஏற்படக்கூடிய இரத்த கசிவுகள், அதை தனியாக பிரித்தாங்க. அதே மாதிரி நியூரோசிஸ், அதாவது நம்மளுடைய நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் இந்த மனநல பிரச்சனை ஏற்படுறது, இது மாதிரியான பாதிப்புகளை தனியாக பிரித்தாங்க. அதுக்கப்புறமா டிசீசஸ் காஸ்டு பை ஆர்கானிக் லீசன்ஸ், அதாவது நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மூலமாக தோன்றக்கூடிய நோய்கள், அதை தனியாக பிரித்தாங்க. உதாரணமாக நம்மளுடைய ஹார்ட்டு, லங்கு, கிட்னி, இதிலெல்லாம் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், குறிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன், இது மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டால் அதை வந்து இந்த 5வது வகையில் பிரித்தாங்க. ஸோ இப்படி நோய்களையே 5 வகையாக இவர் வந்து அந்த ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டு பிரிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இவர் செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1799ஆம் ஆண்டு இவர் ஒர்க் பண்ணி வந்த அந்த சால்பெட்ரியர் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து ஃபஸ்ட்டு இனாக்குலேஷன் கிளினிக்கை இவர் வந்து ஃப்ரான்ஸில் நிறுவினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ தான் முதல் முறையாக ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற பெரியம்மை நோய்க்குண்டான ஒரு தடுப்பூசியானது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. எட்வர்ட் ஜெனர் அப்படின்ற பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியும் மருத்துவருமான எட்வர்ட் ஜெனர், அவர் தான் வந்து அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு தடுப்பூசி தான் உலகின் முதல் தடுப்பூசி. அந்த தடுப்பூசியை உலகம் முழுவதும் வந்து அடுத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த பாரிஸில் முதல் முறையாக சால்பெட்ரியர் ஹாஸ்பிட்டலில் தான் முதல் முறையாக அந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் வழங்கப்பட்டது. அந்த இனாக்குலேஷன் கிளினிக்கை இவர் தான் தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1800களில் இந்த காலகட்டத்திலலாம் பிலிப் பீனல் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க. குறிப்பாக இவர் 1801ஆம் ஆண்டு ட்ரைட்டே மெடிக்கோ ஃபைலசாபிக் சர் லியலேசியன் மேண்டல் அவுலா மேனி அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் இன்னொரு ஒர்க்கை வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதனோட இங்கிலீஷ் டைட்டில் வந்து மெடிக்கோ ஃபிலசாபிக்கல் ட்ரீட்டஸ் ஆன் மென்டல் ஏலியனேஷன் ஆர் மேனியா அப்படின்ற டைட்டில். ஸோ அதை 1801ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக போக ஆரம்பிச்சிருந்தது. ஏன்னா அந்த சைக்கலாஜிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணணும் நோயாளிகளை, அந்த ஒரு தகவல்களெல்லாம் இதில் வந்து எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி எப்படியான வேலை கொடுத்து அவங்கள வந்து குணப்படுத்தி அனுப்பணும், அதையும் வந்து எழுதியிருந்தாங்க. அதையும் கடந்து மனநோய் அப்படின்றது பேய் பிடிச்சதோ பித்து பிடிச்சதோ கிடையாது. மனநோய் அப்படின்றதும் வந்து சில காரணிகள்னால ஏற்படக்கூடியது அப்படின்றத இவர் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக சமூக அழுத்தங்கள்னாலையும் அதே மாதிரி
உடலில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள்னாலையும் அதுக்கப்புறமா உளவியல் ரீதியான பாதிப்புகள்னாலையும் மனநோய்கள் ஏற்படுது. கூடுதலாக பரம்பரை ரீதியாகவும் மனநோய் ஏற்படும். அதையும் தாண்டி ஃபிசியலாஜிக்கல் டேமேஜ் இருந்தாலும், அதாவது மூளையில் ஏதாவது ஒரு அல்லது நரம்பில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் மனநோய் ஏற்படும். அந்த எல்லாத்தையுமே அந்த புக்கில் அவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1804ஆம் ஆண்டு அகாடமி டே சயின்சஸ், இது வந்து இங்கிலீஷில் ஃப்ரெஞ்ச் அகாடமி ஆஃப் சயின்சஸ், அதனுடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1806 காலகட்டத்தில் தான் இவரால் 1801ஆம் ஆண்டு எழுதப்பட்ட அந்த மெடிக்கோ ஃபிலசாபிக்கல் ட்ரீட்டஸ் ஆன் மென்டல் ஏலியனேஷன் ஆர் மேனியா, அந்த ஒரு புத்தகமானது ட்ரீட்டஸ் ஆன் இன்சானிட்டி அப்படின்னா அந்த ஒரு டைட்டில் 1806ஆம் ஆண்டு இங்கிலீஷில் வெளியிடப்பட்டது வேறொரு நபர்னால. ஸோ அது இவருக்கு புகழ் தேடி கொடுத்தது. அதுக்கப்புறமா 1820ஆம் ஆண்டு இவர் வந்து அகாடமி டே மெடிசன், அதாவது ஃப்ரெஞ்ச் அகாடமி ஆஃப் மெடிசன், அதனுடைய ஒரு மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1826 அக்டோபர் 25 1826 அக்டோபர் 25 அன்னைக்கு இவருடைய 81 வயசில் இவர் வந்து பிலிப் பீனல் வந்து இறந்து போனாங்க. பிலிப் பீனல் வந்து இறந்து போனதுக்கப்புறமா இவரால் கொடுக்கப்பட்டிருந்த சிகிச்சை முறைகள், நோயாளிகளை எப்படி கையாளணும், ஏன்னா இவர் வந்து நோயாளிகள் கூட பர்சனலாக பேசணும், அவங்களுடைய பர்சனல் டிஃபிகல்ட்டிஸை வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பகிர்ந்துக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃப்ரெண்ட்லியாக பழகி அவங்களுடைய நோயை போக்கணும். ஸோ அந்த ஒரு இப்படி தான் மருத்துவர்கள் நடந்துக்கணும் அப்படின்றதையும் இவர் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஹியூமனிடேரியன் ட்ரீட்மெண்ட் முறை, அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாரல் தெரப்பி, அது வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ இதனால தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காட்ரி, அதாவது நவீன மனநல மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. ஸோ மனநோயாளிகளினுடைய சங்கிலிகள் உடைக்கப்பட்டு அவங்களினுடைய மனநோய்கள் இன்னைக்கு குணப்படுத்தப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக பிலிப் பீனல் தான் வந்து இருக்கிறாங்க. ஆனால் வருத்தப்பட வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் கூட நம்ம நாட்டில் கூட மனநல காப்பகங்களில் இந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து மனநோயாளிகள் பெருசாக வந்து நடத்தப்படுறதில்ல. அவங்க ரொம்ப மோசமாக தான் நடத்தப்படுறாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு, முழுமையாக மாறணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. ஸோ இப்பேற்பட்ட பிலிப் பீனல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே நான் ஜான் கானோலி அப்படின்னு சொல்லி ஒரு மனநல மருத்துவர், அவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.